Dear people, because we don't follow the principle of God's word, ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றுகிறதில் தவறுகிறதுனால how much of depravity we are incurring in our spiritual life. எவ்வளோ நல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இழந்து விடுகிறோம். We don't have true joy in following the Lord as the Bible says. வேதம் சொல்லுகிற ஆண்டவரை பின்பற்றுகிறனால் உண்டாகிற சந்தோஷம் சமாதானம் நம்மில் இல்லை. St. Paul says, rejoice in the Lord. And again I say rejoice. பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள் என்று. But where is that joy in our lives? நம்முடைய வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் எங்கே இருக்கிறது? Dear people, living a true Christian life is something tremendous. உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வது என்பது மிக ஆச்சரியமான ஒன்றுங்க. எவ்ரிடே லிவிங் வித் காட், ஒவ்வொரு நாளும் தேவனோடு வாழுவது. எவ்ரிடே சீயிங் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் த லார்ட் இன் அவர் லைஃப், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பார்ப்பது. எவ்ரிடே லிவிங் எ லைஃப் ஆஃப் விக்டரி இன் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றியோடு வாழுவது. இட் இஸ் நாட் சம்திங் விச் ஆர் இன் வேர்ட்ஸ், எது எழுத்தில் இருக்கிற சில காரியங்கள் அல்ல. இட்ஸ் ஆர் ஆல் வெரி ப்ராக்டிக்கல். இது நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு ஏதுவான காரியங்கள். ஸோ ஐ வுட் லைக் டு டெல் யூ வெரி குவிக்லி and concisely the 7 benefits of God's word in our lives and 7 tips to meditate God's word. நான் இந்த காலையில் சுருக்கமாக தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுவதனால் இருக்கும்படியான 7 ஆசீர்வாதங்களையும் நாம் எப்படி தியானிப்பது என்பதை குறித்த ஒரு 7 குறிப்புகளையும் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். This is very practical. இது நடைமுறைக்கு ஏதுவான காரியங்கள். If we neglect this practice in our lives, I'm sure you can't be a consistent Christian life. இவைகளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் புறப்படுகிறீர்கள், ஒரு சீரான ஆவிக்குரிய ஓட்டம் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. So I would like to be very quick. ஆகவே நான் இதை சீக்கிரமாக சொல்லும்படியாக, so many things to convey, சொல்லும்படியாக அநேக காரியங்கள் இருக்கிறது. So the first thing I would like to tell you is, முதலாவது காரியம் என்ன சொல்கிறேன்னா, God's word leads us to salvation. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்துகிறது. The Bible says we ought to be saved. நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. Not only that, the Bible says that we have to work out our salvation daily. நம்முடைய ரட்சிப்பை அனுதினமும் நாம் செயல்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. So on the both hand, salvation is very important. 2 பகுதிகளில் பார்க்கும் பொழுது ரட்சிப்பு என்பது மிக முக்கியமான காரியம். If you are not saved, நீ ரட்சிக்கப்படவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் what a terrible thing it is. எவ்வளோ ஒரு பயங்கரமான காரியம். You will be miserable in this world and you will be eternally miserable in the coming world. நீ இந்த உலகத்தில் பரிதாபக்கப்பட ஒரு நபராக இருப்பாய், வரப்போகிற உலகத்தில் நித்தியமாய் நீ பரிதபிக்கப்படத்தக்கவனாக இருப்பாய்.
So that's why Bible says, if we neglect so great a salvation, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால், how could we escape from the condemnation? The Bible says, நம் ஆக்கினையிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. So the word of God teaches the ways of salvation. ஆகவே தேவனுடைய வார்த்தையானது ரட்சிப்பின் வழியை நமக்கு போதிக்கிறதாக இருக்கிறது. 2 Timothy 3rd chapter 15th verse, 2 Timothy 3வது அதிகாரம் 15வது வசனத்தில், when Paul writes to Timothy, பவுல் திமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, and that from a child thou hast known the holy scriptures, which are able to make thee wise unto salvation through faith which is in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். which are able to make thee wise unto salvation. ரட்சிப்புக்கேற்ற ஞானத்தை கொடுக்கும்படியான காரியம். how should I be saved? நான் எப்படி ரட்சிப்பது? how should I work out my salvation every day? என்னுடைய ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் எவ்விதமாக நான் நிறைவேற்றுவது? you need God's word. தேவனுடைய வார்த்தை உனக்கு தேவை. God's word teaches us how to be saved and to how to grow in the life of saved life. ரட்சிப்பின் வாழ்க்கையில் எப்படி நம்ம வளருகிறது என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. Dear people, salvation is the most important crucial thing in the Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரட்சிப்பு தான் மிக முக்கியமான அதிமுக்கியமான காரியம். So the Bible teaches the truth regarding salvation. அவை ரட்சிப்புக்கு ஏதுவான சத்தியத்தை வேதமானது நமக்கு கற்றுத்தருகிறதாக இருக்கிறது. Moreover, in Romans 1:16, ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தில் St. Paul writes like this. பரிசுத்த பவுல் இவ்விதமாக எழுதுகிறார், for I am not ashamed of the gospel of Christ, that is the word of God, for it is the power of God unto salvation to everyone that believeth, to the Jew first and also to the Greek. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. It is the power of God unto salvation. God's word has got the power. தேவனுடைய வார்த்தையானது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. To lead you into salvation, ரட்சிப்பில் வழி நடத்தும்படியாக. To grow in the life of salvation, ரட்சிப்பின் வாழ்க்கையில் வளர. So how important the word of God is. தேவனுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். The second thing, the scripture guides our steps. வேதமானது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்படியான பாதைகளை, அடிகளை வழிநடத்துகிறதாக இருக்கிறது. The word of God guides our steps. So how every step should be taken, how should we walk? தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு அடியும் எவ்விதமாக எடுத்து வைக்கிறது, எவ்விதமாக நடப்பது, எந்த வழியில் நடப்பது. Life is full of uncertainties. வாழ்க்கை என்பது பல நிச்சயமற்ற காரியங்களை கொண்டிருக்கிறது. Should we go this way or that way? Many times we are perplexed. இந்த வழியில் போகிறதா அந்த வழியில் போகிறதா? Should I do this or do that? இதை செய்வதா அதை செய்வதா? Dear people, when meditating God's word,
மெடிடேஷன் ஆஃப் காட்ஸ் வேர்ட் இஸ் தேர். உடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற பழக்கம் இருக்கும் பொழுது you could hear God's word speaking to you. ஆண்டவருடைய வார்த்தை உன்னோடு கூட பேசுகிறதை நீ கேட்க முடியும். மெடிடேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஆஃப் காட்ஸ் வேர்ட். ஆண்டுடைய வார்த்தை குறித்த அதிமுக்கியமான காரியம் தியானம் செய்வது. வித்தவுட் மெடிடேஷன் ஆஃப் காட்ஸ் வேர்ட் யூ மே ரீட் த ஹோல் புக் ஆஃப் த பைபிள். நீ தேவனுடைய வார்த்தையை தியானிக்காம இந்த வேதத்தில் ஒரு புத்தகத்தை வாசிக்கலாம். யூ மே ரீட் லாட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ், அநேக ஆவிக்குரிய புத்தகங்களை வாசிக்கலாம். யூ மே ஹியர் லாட் ஆஃப் டெய்லி டிவோஷன்ஸ், தின தியானத்தை நிறைய கேட்கலாம். யூ மே ரீட் இட், படிக்கலாம். அப்சல்யூட்லி யூ won't derive the benefit of it. உண்மையிலே சொல்லப்போனால் அதன் மூலம் நீ சத்துவத்தை பெற முடிவதில்லை. டு a certain extent here and there, ஏதோ கொஞ்சம் அங்கெங்கேயுமாக. பட் ஃபார் த ஃபுல் பெனிஃபிட் ஆஃப் காட்ஸ் வேர்ட், அவருடைய வார்த்தையினுடைய முழு பிரயோஜனத்தன்மை பெற்றுக்கொள்ளும்படி லேர்ன் டு மெடிடேட் காட்ஸ் வேர்ட். அவனுடைய வார்த்தையை தியானிக்க கற்றுக்கொள். ஐ எம் கோயிங் டு டெல் ஹவு டு மெடிடேட், எப்படி தியானிப்பது என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ப்ராக்டிக்கல் வே, நடைமுறை வழியில். ஸோ யூ ஆர் கைடட், நீ வழிநடத்தப்படுகிறாய். Psalm 119, 105, 119வது சங்கீதம் 105வது வசனம். Thy word is a lamp unto my feet and a light unto my path. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. Because you have light in your path, உன்னுடைய நடையில் வெளிச்சம் இருக்கிறதுனால you will not be stumble, you will not be stumbling. நீ தடுமாறுகிற ஒரு மனிதனாக இருக்க மாட்டாய். Because God's word is a light in your path. தேவனுடைய வார்த்தை உன்னுடைய வழியில் வெளிச்சத்தை கொடுக்கிறது, தீபமாக இருக்கிறது. When you don't really apply God's word in your life, you will stumble in your life in many places. அவனுடைய வார்த்தை உன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் பயிற்சிவிக்கப்படும்படியான காரியத்தை கொண்ட ஒரு பழக்க முன்னில் இல்லை என்றால் நீ தடுமாறுகிற நபராகவே காணப்படுவாய். You will stumble surely. நீ தடுமாறுவாய். Why Christians, so many Christians are stumbling in their path? ஏன் அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில தடுமாறுகிறார்கள்? These days we see, நாட்களில் பார்க்குறோம், we worship, ஆராதனை, singing songs, பாடலை பாடிக்கொண்டு, praying, ஜபம் பண்ணி கொண்டு, no importance to God's word, தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. What is the use of simply breathing without food? நம்ம ஆகாரம் இல்லாதபடிக்கு சும்மா மூச்சு எடுத்து விட்டு என்ன பிரயோஜனம்? Today's preachers are misguiding people. இன்றைய பிரசங்கிகள் மக்களை தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். Everywhere, all night prayer, முழுஇரவு ஜெபம். Dear people, you need God's word. தேவனுடைய வார்த்தை உனக்கு தேவை. You will derive benefit from God's word. When there are things in your way which are stumbling, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வழியில் தடுமாறக்கூடிய காரியம் இருக்கும் பொழுது அவனுடைய வார்த்தை உனக்கு உதவி செய்யும். How important it is, எவ்வளோ முக்கியமான ஒரு காரியம் இது. Third thing, மூன்றாவது காரியம், God's word directs us to wisdom. அவனுடைய வார்த்தை ஞானத்தை கொடுக்கிறது. We need wisdom in this life. நமக்கு இந்த வாழ்க்கையில் ஞானம் தேவை. It is not, the world can't give wisdom. உலகம் அந்த தெய்வீக ஞானத்தை கொடுக்காது. The world can give
some suggestions, சில ஆலோசனை கொடுக்கலாம். The world can influence you for sin, பாவத்துக்கு எதுவாக உன்னை அங்கு தாக்கலாம். Its suggestions may be evil, அதனுடைய ஆலோசனை பொல்லாததாக இருக்க வாய்ப்புண்டு. But here we see a different thing. இங்கு நாம் வேறு காரியத்தை பார்க்கிறோம். God's word gives us wisdom. அவருடைய வார்த்தை நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது. We need wisdom, dear people, in all things of our lives. நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களிலும் ஞானம் தேவை. Why so many people, they vigorously start something, but when things go wrong, they are completely perplexed. ஏன் அநேக கிறிஸ்தவர்கள் ரொம்ப வேகமாக ஆரம்பிக்கிறார்கள், ஆனால் காரியம் வேகமாக போகும் பொழுது முற்றிலுமாக தோர்ந்து விடுகிறார்கள். They are completely perplexed, முற்றிலும் சோர்ந்து விடுகிறார்கள். Why? Because they don't have the wisdom of God. தேவனுடைய ஞானம் அவர்களுக்கு இல்லை. What a sad thing it is. என்ன ஒரு வருத்தமான ஒரு காரியம் இல்லை. Psalm 119, 113, 30, 119வது சங்கீதம் 130வது வசனம். The entrance of thy words giveth light, it giveth understanding unto the simple. It gives wisdom to the simple. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சத்தம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். That is, it gives wisdom. உம்முடைய வாழ்க்கையில ஞானத்தை கொடுக்கிறது. Dear people, we need the wisdom of God. தேவனுடைய ஞானம் நமக்கு தேவை. The wisdom cometh from heaven. பரத்திலிருந்து வரும்படியான ஞானம். It is being given through His word. உடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. We need it badly. நமக்கு ரொம்ப தேவைங்க. Otherwise we can't live in this world. A life of real joy and blessing. ஒரு உண்மையான சந்தோஷ சமாதானம் உள்ள வாழ்க்கை இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியாது. Yes. That's why the Bible says we need the wisdom of God. தேவனுடைய ஞானம் நமக்கு தேவையாக இருக்கிறது. It lifts us up in our spiritual life. நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தேவனுடைய வார்த்தை உயர்த்துகிறது. It lifts us up and establishes, நம்மை எழுப்பி நிறுத்தி உயர்த்துகிறதுங்க. To walk in this life, இந்த உலகத்திலே வாழும்படியாக God's word makes us to walk straight, நேராக நடக்க உதவி செய்கிறது. God's word makes us to walk steadily, திடகாத்திரமாக நிலைத்த ஒரு வாழ்க்கை கொண்டவர்களாய் வாழ்வதற்கு உதவி செய்கிறது. Psalm 119:28, 119வது சங்கீதம் 28வது வசனம். My soul melteth for heaviness, strengthen thou me according unto thy word. It gives strength, பலத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். It establishes, எடுத்து நிறுத்துகிறது. It gives strength to walk this spiritual life. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழுவதற்கு நமக்கு பலத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. How much you are weak in your spiritual life. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளவு பலவீனனாக நீ இருக்கிறாய். You could not withstand temptations. சோதனையை எதிர்த்து நிற்க உன்னால் முடிவதில்லை. Very quickly you are besetting. சீக்கிரம் அப்படியே நீ நிலை தடுமாறி போய்விடுகிறாய். Get angry, கோபப்படுகிற, frustrated, மனம் சலித்து போய்விடுகிறாய். You lose hope, நம்பிக்கை இழந்து விடுகிறாய். How much of time is being taken in your life by these negative things
இந்த எதிர்மறையான காரியங்களினால உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவாக நீ பாதிக்கப்படுகிறாய். How much of time and energy is being wasted because of this in your life? உன்னுடைய வாழ்க்கையில் இது நிமித்தமாக எவ்வளவு பலம் நேரம் வீணடிக்கிறது. Dear people, God's word makes you strong to stand straight. ஆண்டுடைய வார்த்தையை நீ நிலைத்து நிற்கும்படியாக உன்னை உயர்த்தி நிறுத்துகிறதாக இருக்கிறது. Yes, God's word gives strength. தேவனுடைய வார்த்தை அவிதமாக நமக்கு பலத்தை கொடுக்கிறது. God's word gives joy to us. தேவனுடைய வார்த்தை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. It gives joy. சந்தோஷத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. Psalm 119 119வது சங்கீதம் 111 111வது வசனம். Thy testimonies have I taken as an heritage forever, for they are the rejoicing of my heart. உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன், அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. When you hide God's word in your life, உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை பாதுகாத்து வைக்கும் பொழுது, your heart is full of joy. உன்னுடைய இருதயம் சந்தோஷத்தினால நிரம்பி இருக்கிறது. Why you are not happy and joyful? ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதில்லை? God's word is not abiding in your heart. ஆண்டுடைய வார்த்தை உன்னுடைய இருதயத்தில் தங்கி இருப்பதில்லை. You don't have the practice of meditating God's word. ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கிற பழக்கம் உன்னிடத்தில் இல்லை. So you don't derive the benefit of God's word in your life. ஆகவே உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதனுடைய பிரயோஜனத்தை பெற்றுக்கொள்வதில்லை. Because of that your prayer life also is weak. இதனால் அவனுடைய ஜெப வாழ்க்கையும் கூட பலவீனமாகவே இருக்கிறது. On both sides you are weak. ரெண்டு சைட்லையும் பார்த்தா நீ பலவீனமாக இருக்கிறா. You don't derive God's strength by God's word. அவனுடைய வார்த்தையின் மூலமாக பெற்றுக்கொள்கிற பலத்தை நீ பெற்றுக்கொள்வதில்லை. You don't really get the spiritual graces in the prayer life. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய கிருபைகளை நீ பெற்றுக்கொள்வதில்லை. You are joyless. நீ சந்தோஷம் இல்லை உனக்கு. You are always sad. எப்போவுமே துக்கமுகமாகவே இருக்கிறாய். You always get irritated. எப்பொழுது எரிச்சல் அடைகிற. Your heart is meditating all the evil things but not meditating God's word. உடைய இருதயம் எல்லா பொல்லாத காரியங்களை தியானித்து கொண்டிருக்கிறது. அடைய ஆதரவு வார்த்தையை தியானிக்கிறது. This is the greatest pity, dear people. இதுதான் மிக வேதனையான காரியம். An unconverted man is meditating also. ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷன் கூட தியானம் பண்ணுகிறான். How is it? எப்படி தியானம் பண்ணுகிறான்? By thinking, contemplating again and again the things of the world, sinful things, பாவ காரியங்களை, இந்த உலகத்தின் காரியங்களை மறுபடியும் அதை குறித்து ஆலோசிக்கிறான், சிந்திக்கிறான். Dear people, it won't help you. It will make you more worse. வாழ்க்கையில் இன்னும் மோசமான மனுஷனை மாற்றிடுது. But when God's word is there hidden in your heart, அவனுடைய வார்த்தை உன்னுடைய இருதயத்திலே மறைக்கப்பட்டு இருக்குமானால் நீ சந்தோஷமான ஒரு மனிதனாய் காணப்படுவாய். 6th verse, 6th topic, 6வது காரியம். The word of God giveth peace. தேவனுடைய வார்த்தை சமாதானத்தை கொடுக்கிறது. The word of God giveth peace. Easy Psalm 119 165, 119வது சங்கீதம் 165வது வசனம். Great peace have they which love thy law, and nothing shall offend them. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு
மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. There is a lot of peace. Dear people, God's word alone could give you peace. அவருடைய வார்த்தை தான் சமாதானத்தை கொடுக்கும். Because God's word really makes you wise. அவருடைய வார்த்தை உன்னை ஞானமுள்ளவனாக மாற்றுகிறது. It leads you in the right path. சரியான வழியில் உன்னை நடத்துகிறது. It prospers whatever you do. நீ செய்கிறதை அது செழிக்க பண்ணுகிறது. What a joy it is. என்ன ஒரு சந்தோஷம். Dear people, God's word gives us peace. சமாதானத்தோடு even in difficult situations, கஷ்டமான நேரங்களிலும் கூட the comfort of God's word, அவருடைய வார்த்தையின் ஆறுதல் நமக்கு எவ்வளவாக சமாதானத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. So the seventh thing, ஏழாவது காரியம், the Bible says it blesses all your efforts. நீ படுகிற எல்லா பிரயாசங்களையும் கூட அது ஆசீர்வதிக்கிறது. It blesses all your efforts. உன்னுடைய எல்லா முயற்சிகளையும் தேவனுடைய வசனமானது ஆசீர்வதிக்கிறது. Psalm 1:3, சங்கீதம் 1:3 வசனத்தில், those who meditate on God's word day and night, இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறவர்கள், he shall be like a tree planted by the rivers of water and bringeth forth his fruit in his season. His leaf also shall not wither, and whatsoever he doeth shall prosper. Whatsoever he shall doeth prosper. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். Dear people, this morning I was telling about Joseph. யோசேப்பை பற்றி சொன்னேன். He was a young man in a foreign land. ஒரு அந்நிய தேசத்தில் ஒரு வாலிபன் தானே. But still he had the word of God in his heart. அவனுடைய வார்த்தை அவனுடைய இருதயத்தில் இருந்தது. In Psalm, in one places it is said, சங்கீதத்தில் ஒரு இடத்தில் சொல்லப்படுகிறது, the word of God refined him. தேவனுடைய வசனம் அவனை சுத்தப்படுத்துகிறது என்று சொல்லப்படுகிறது. God's word, how a young man will be cleansed in his life. ஒரு வாலிபன் எதனால் சுத்தம் பண்ணப்படுவான்? By meditating God's word day and night. தேவனுடைய வார்த்தையை சிந்திக்கிறதுனால தான். Today the world, we have to pray for the young people. வாலிபர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். Young girls, young boys, வாலிப பிள்ளைகள், வாலிப பெண்கள், even very small age, teenage, even below that, வாலிப பருவம் அடைவதற்குண்டான காலம், அதற்கும் கீழே கூட, how much they are spoiled. எவ்வளோ கெட்டு போயிட்டாங்க. Because of this mobile phone, இந்த மொபைல் ஃபோன்னால் seeing all the evil things, எல்லா பொல்லாத காரியங்களை பார்த்து. Dear people, just a fraction of a second if you see one evil thing, ஒரு வினாடியில் கொஞ்சம் ஒரு பொல்லாத காரியத்தை பார்த்துட்டா கூட, that will disappear, அது மறைஞ்சிரும். But it will affect your thought process. ஆனால் அது உன்னுடைய நினைவுகளின் அலைகளை பாதிக்குங்க. இந்த மொபைல் ஃபோன்ஸ், இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ், இந்த செல்லுகளில் how quickly pictures of naked ladies come. நிர்வாணமாக இருக்கிற பெண்களின் படங்கள் வருகிறது. How quickly men and women committing sin, scenes like that, videos like that comes up so quickly. ஆண்களும் பெண்களும் பாவம் செய்கிற காரியங்கள், வீடியோக்கள், படங்கள் எவ்வளோ சீக்கிரம் வருகிறது. ஈவன் வித்தவுட் யுவர் நாலேஜ், நீ தெரியாமலே கூட. How quickly it comes, எவ்வளோ சீக்கிரம் வருகிறது. Dear people, do you know how much it will affect a person?
ஒரு மனிதனை எந்த அளவுக்கு அது பாதிக்கும் தெரியுங்களா? Oh dear people, parents should be very careful when they give the mobile phones to their children. தங்களுடைய பிள்ளைகளுக்கு மொபைல் ஃபோனை கொடுக்கும் பொழுது பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆல் ப்ரோஹிபிட்டட் கேம்ஸ், தடை பண்ணப்பட்ட அநேக விளையாட்டுக்கள். why they become rude, ஏன் ரொம்ப கோபம் அவங்க கொடூரமாக வளர்கிறாங்க? because they see all the games of shooting, killing, துப்பாக்கி சுடுறது, கொல்லுறது. what a sad thing, என்ன ஒரு வருத்தமான காரியம் இல்லைங்களா? so dear people, Joseph as a young man, how was he kept in that foreign land, a wicked land? அந்த பொல்லாத தேசத்தில் எவ்விதமாக அவன் பாதுகாக்கப்பட்டான்? oh suppose some young people, they are put in such situations, சில வாலிபர்கள் அவ்விதமான சூழ்நிலைகளில் போடப்படுவார்களானால் immediately they will fall in the trap. அந்த விதமான காரியங்களில் உடனடியாக அவர்கள் விழுந்து போக ஏது உண்டு, விழுந்து போக ஏது உண்டு. Dear people, what a dangerous thing it is. என்ன ஒரு ஆபத்தான காரியம். So God's word alone could really protect you and your children. ஆண்டுடைய வார்த்தை மாத்திரம்தான் உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளையும் பாதுகாக்கும். So I would like to tell you how to meditate God's word. ஆண்டுடைய வார்த்தையை நான் எப்படி தியானிப்பது? I want to be very practical in this. இதில் நடைமுறைக்கு ஏதுவான காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். Of course, when you take the verse, when a portion of the Bible, ஒரு வேத பகுதி, ஒரு வசனம் எடுத்துட்டா, you can ask many questions. Why, what, how, ஏன், எவ்விதமானது. ஒரே வசனத்தை கொண்டு பல கேள்விகளின் மூலமாக you can extract so many truths from that verse or that portion. அந்த பகுதியிலிருந்து நீங்கள் அநேக சத்தியங்களை கற்றுக்கொள்ள முடியும். So what you must do if you are sincere follower of meditation, உண்மையான ஒரு தியானம் செய்கிறது என்று சொன்னால் என்ன செய்யணும்? So many Hindus, they do practice meditation. இந்துக்கள் அந்த தியானம் பண்ணுறது, பட் they practice all evil things, all the mundane, இந்த உலகத்துக்கு கொடுத்த காரியங்கள், so called psychology, மன ரீதியான. But dear people, it won't really help you truly in your life. வாழ்க்கையில் உண்மையாக அது உதவி செய்யாது. But here we practice God, we meditate God's word. தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம். First thing that you have to do is, நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், find a quiet place, find a quiet situation. நீ அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை எடுத்து தெரிஞ்சுக்கொள். You fix up a time. ஒரு நேரம், இவ்வளோ நேரம் நான் இதில் இங்கே சென்ட் பண்ண போகிறேன். Maybe in your home, you must tell your people, உன் ஜனங்கள் சொல்லி, I have to meditate God's word, please don't disturb me, நான் தொந்தரவு செய்யாதீங்க. Then go to your room or a corner of your house, ஒரு அறைக்கு போகலாம், அல்லது வீட்டில் ஒரு மூலையில். Seeking a quiet situation is very important. ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை, ஒரு இடத்தை தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. Second thing in meditation, quieten your heart. இருதயத்தை அமைதிப்படுத்து. The heart is bombarded with so many things throughout the day. நாள் முழுக்க பல காரியங்களினால் பாதிக்கப்படுகிறது. So be quiet. உன்னுடைய இருதயத்தை மற்ற எல்லா காரியங்களை சிந்திக்கிறத விடு. What is to be quiet? அமைதியாக இருக்கிற மற்ற எல்லாம் சிந்திக்கிறத விட்டுடு. Leave them all. It will try to come up. வரும்படியாக முயற்சிக்கும், but try to avoid it.
in your thoughts. உன்னுடைய இருதயத்தெல்லாம் எடுத்து போடு. During the time of Noah, what was the sin? Main sin of the people. நோவாவின் காலத்தில் அந்த மக்களுடைய முக்கியமான பாவம் என்ன? நினைவுகளின் தோற்றமெல்லாம் பொல்லாததாக இருக்கிறது. Even their imaginations were evil. So the second thing, try to calm down your heart. உன் இருதயத்தை அந்த இடத்துல அவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்பும்படியாக நீ மற்ற எதுக்குமே இடம் கொடுக்காத. அப்படின்னா என்ன? டோன்ட் கிவ் ரூம் டு அதர் திங்ஸ். இடம் கொடுக்காத. நான் அதை எப்படி செய்கிறது, இது எப்படி செய்கிறது, இட் வில் ட்ரை டு கம் அப் ஸோ குவிக்லி. அதை எப்படி பண்ண, how will I do this, how to do this, how to do that, it will rush up. It is true. In the beginning you may find difficulties. ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கலாம். But when you have a regular practice of meditating God's word, அவருடைய வார்த்தையை தொடர்ச்சியாக நீ தியானம் பண்ணுகிற பழக்கமுள்ள நபராக இருக்கும் பொழுது, you could learn to overcome all the outward attacks. வெளியான எல்லா பாதிப்புகளை நீ அமைதிப்படுத்த உன்னால் கற்றுக்கொள்ளுவாய். So the first thing, you must seek a quiet place. Even in the house, if other people are there, no problem. You try to find out as much as you could be quiet. நீ அமைதியாக இருக்கும்படியான ஒரு சூழ்நிலையை தெரிஞ்சுக்கோ. உன் இருதயத்தை அமைதிப்படுத்து. Quieten your heart. Take the word of God and read it. தேவனுடைய வார்த்தை எடுத்து நீ படி. Always reading it systematically is always good. கிரமமாக படிக்கிறது எப்போவுமே நல்லது. சப்போஸ் டேக் எ புக், ஒரு புத்தகத்தை எடுத்துக்கோ, ஆர் எனி போர்ஷன், அல்லது சில பகுதிகளை, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், தலைப்புகளுள்ள பகுதிகளை எடுத்துக்கொள். ரீட் இட் அலவுட். சத்தம் போட்டே படி. That doesn't mean you have to loudly, no. Let your lips move. உதடுகள் தாகட்டும். நீ கொஞ்சம் சத்தம் போட்டு வேதத்தை வாசி. Because that will try to dispel all the external impact, attack of the thoughts. அது ஒரு விதத்தில் வெளியான இந்த எண்ணங்கள் எல்லாம் தாக்குறத குறைக்கும். ஸோ வாய் விட்டு வேதத்தை படி. Read the Bible loudly and open your mouth and read it. நீ அதை வாயை திறந்து வாசி. ஒரு அதிகாரமோ ஒரு பகுதியோ, அட்லீஸ்ட் ஒன் சாப்டர், ஒன் பர்சன், read it loudly. சத்தம் போட்டு நீ படி. This is also very important. இது ரொம்ப முக்கியம். Because sometimes you will read one thing, நீ ஒன்று படிச்சிட்டு இருப்ப, your mind will be thinking other things. மற்ற காரியங்களை மனசு யோசனை பண்ணிட்டு இருக்கும். Read it loudly. நீ அதை சத்தம் போட்டு வாசி. Pray to God. தேவனிடத்தில் ஜெபம் பண்ண, ஆண்டவரே, it is your word. இது உம்முடைய வார்த்தை. Open up thy treasure to me. உம்முடைய பொக்கிஷத்தை எனக்கு நீ திறந்து தாரும். You help us to understand. விளங்கிக் கொள்ள உதவி செய்யும். Speak to me, Lord. என்னோடு கூட பேசும். You know my situations. என்னுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறீர். You know my everything of mine. என்னுடைய எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். Speak to me, Lord. ஆண்டவரே, என்னோடு கூட நீர் பேசும். என்னோடு கூட நீர் பேசும். So it is very important to pray to the Lord also. அதனிடத்தில் ஜெபிப்பது மிக முக்கியம். And the next thing, first you seek a quiet place, quieten your heart. உன்னுடைய இருதயத்தை நீ அமைதிப்படுத்து. Read the Bible loudly. சத்தம் போட்டு வாசி. Pray to God. ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் விளங்கப்படுவதற்கு
எனக்கு உதவி செய்யும். And the next thing, fifth thing, you think those portions of the Bible, வேத பகுதிகளை, putting lot of questions, அநேக கேள்விகளை அங்கே நீ போடு. In what situation this is written, எந்த சூழ்நிலையில் இது எழுதப்பட்டிருக்கிறது, to whom it is written, யாருக்கு எழுதப்பட்டிருந்தது, what is the situation of those people at that time, அந்த மக்களுடைய சூழ்நிலை எப்படியாக இருந்தது, why is this should be written, இதை ஏன் எழுத வேண்டிய அவசியம் என்ன, so what is this teaching to those people, அந்த ஜனங்களுக்கு இது என்ன கற்றுக் கொடுக்கிறது. so you think externally, வெளிப்பிரகாரமாக நீ யோசிக்கிறாய். and the next thing, you think internally, உன்னுடைய வாழ்க்கையில் இதை குறித்து நீ உனக்குள்ளாக நீ யோசிக்கிறாய், உனக்குள்ளாக நீ சிந்திக்கிறாய், உனக்குள்ளாக அதை குறித்து நீ பேசுகிறாய். இவ்விதமாக உன்னுடைய காரியத்தின் வேளையில் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து அவ்விதமாக சிந்திக்கும் பொழுது, always have a meditation notebook, தியானம் பண்ணக்கூடிய ஒரு புத்தகத்தை வைத்துக்கொள். பைபிள் அண்ட் a meditation notebook. நீ அவ்விதமாக அங்கே தியானம் பண்ணுவதற்குரிய காரியங்களை எழுதும்படியாக, what God teaches, write them, அவைகளை நீ எழுது. Dear people, it takes time, நேரம் வேண்டியதற்கு. You must spend time with God. தேவனோடு நீ நேரத்தை செலவிட்டு தான் ஆகணும். So take a notebook and write it. அங்கு அவ்விதமாக அந்த நோட்புக் எடுத்து நீ அதை எழுது. நீ எழுதுவது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. Because we will forget. ஏன்னா நம்ம மறந்துடுவோம். மறந்து போகிறதுனால இந்த ஃபிஃப்த் திங், you must ask many questions and you must try to write. அதை நீ எழுதும்படியாக பிரயாசப்படணும். not only in order for future references, நீ எதிர்காலத்தில் அதை உன்னுடைய வாழ்க்கையில் திரும்ப பார்க்கும்படியாக மாத்திரமல்ல, writing is more effective than having your memory, having these things in your memory. உடைய மனசில் இருப்பதை காட்டிலும் இதமாக எழுதும்படியான காரியமானது உனக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இவ்விதமான காரியங்களானது உனக்கு காணப்படும். உனக்கு அது பிரயோஜனமான ஒன்றாக இருக்கக்கூடிய விதத்தில் அது பிறகு நீ பார்ப்பதற்கு அதிக உதவியாக இருக்கும். ஸோ முதலாவது, ஒரு தனியான இடத்தை தெரிந்து கொள், உடைய இருதயத்தை அமைதிப்படுத்து, வேத பகுதியை படிக்கிறதுல கிரமமாய் படி, ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த பகுதிகளை விளங்கிக்கொள்ள உதவி செய்யும். ஐந்தாவது காரியமாக, நீ அந்த பகுதிகளை பல கேள்விகளை கொண்டு நீ அவைகளை சிந்திப்பது, யோசிப்பது, அவைகளை ஒரு நோட்டு புத்தகத்தில் நீ எழுதி கொள்வது. ஆறாவதாக, இந்த வசனத்தை சில முக்கியமான பகுதிகளை மனப்பாடம் செய்ய பிரயாசப்படு. சில வாக்குத்தத்தங்கள், some promises, not all the things that you could memorize, எல்லாத்தையும் நீ அப்படியே மனப்பாடம் பண்ண முடியாது. Sixth thing I am telling, some portions, சில பகுதிகளை
சில ப்ராமிசஸ், வாக்குத்தத்தங்கள். ப்ளீஸ் ட்ரை டு மெமரைஸ் காட்ஸ் வேர்ட். அவருடைய வார்த்தையை மனப்பாடம் பண்ணுவது. திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஹேபிட் ஃபார் எ ஸ்பிரிச்சுவல் மேன். ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில் இது மிக முக்கியமான காரியம். யூ மே ஃபர்கெட் இட், மறந்து போகலாம். பட் அட் த டைம் ட்ரை டு மெமரைஸ் இட். அதை நீ மனையில் படித்து கொள்ளும்படியாக நீ மனப்பாடம் பண்ண பிரயாசப்பட. நாட் ஆல் த போர்ஷன்ஸ், எல்லாம் இல்லை, சம் போர்ஷன்ஸ், சில பகுதிகளை நீ மனப்பாடம் செய்ய பார். 7th, 7வது. ஸோ இந்த பகுதி, திஸ் போர்ஷன், திஸ் verse, how it applies to me, எனக்கு இது எப்படி பொருந்துகிறது, எனக்கு இது எப்படி நான் பொருத்தி கொள்வது, how should I derive strength from this, இதிலிருந்து நான் பலத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, is there anything for me to be encouraged, நான் என்னை உற்சாகப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக காரியம் இருக்கா, is there anything that I should be corrected, நான் சரிப்படுத்த வேண்டிய காரியம் ஏதாவது இருக்கா. Probably the Spirit of God will talk to you about some sins even through the verse which you read. நீ படிக்கும்படியான அந்த பகுதியிலிருந்து சில பாவங்களை ஆண்டவர் உனக்கு உணர்த்தலாம். Be ready to confess it and leave it. அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட நீ ஆயத்தமாயிரு. Yes, unless you apply it personally for you, உனக்காக நீ அதை பொருத்தி கொள்ளலன்னா, dear people, it won't be benefited much. அதிகமாக உனக்கு உதவியாக இருக்காது. You know externally everything, you have done externally everything, எல்லாத்தையும் வெளியே செஞ்சுட்ட. Unless it is applied to you, அது உனக்கு பொருத்தலைன்னா, unless you take in, அதை உனக்கு நீ உள்வாங்கிக் கொள்ளலைன்னா, suppose there a sick man, ஒரு வியாதிப்பட்ட மனுஷன், doctor gives medicine, மருந்துகளை கொடுக்கிறார். He must eat it. He must swallow the medicines. அந்த மருந்துகளை சாப்பிடணும். Otherwise, what is the use of it? என்ன பிரயோஜனம்? யோசனை பண்ணி பாருங்க. So you must apply the word in your life. வாழ்க்கையில். And you must, what is application? அது பொருத்துவது என்ன? You must try to walk according to God's word. அவருடைய வார்த்தையின்படி நடக்க நீ பிரயாசப்படணும். This is applying God's word in your life. வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக நடக்க. Suppose there are problems you are facing, சில பிரச்சனை வருகிறது. God reminds you how God spoke to you during the time of meditation, some months back, even years back. சில மாதங்கள், வருஷங்களுக்கு முன்னால் கூட ஆண்டவர் உன்னிடத்தில் பேசினதை குறித்து He will remind you, உன்னை ஞாபகப்படுத்துவார். Yes, you have to apply it, அதை நடத்துனுங்க. I am just telling some practical issues, practical thing, நடைமுறைக்கு எதுவான காரியங்கள். Probably you may say, oh, I don't have time, எனக்கு நேரம் இல்லையே. You have time, you work for the world so much, உலகத்துக்காக எவ்வளோ உழைக்கிற, you spend so many hours for the world, உலகத்துக்காக பல மணி நேரங்கள் செலவிடுற. But at least for half an hour in the morning, half an hour in the evening, காலையில் ஒரு அரை மணி நேரமாவது, மாலையில் ஒரு அரை மணி நேரமாவது. Yes, unless you give time, you can't do this. நேரம் இல்லைன்னா இதனை செய்ய முடியாதுங்க. So that is why many people, they don't have any sort of practice of meditation. ஆகவே தான் இந்த பயிற்சிங்கிறது யாருமே செய்கிறது இல்லை. So many Christians, so weak, பலவீனமாக இருக்கிறாங்க. That is taking the word of God in, our spiritual food. ஆவிக்குரிய ஆகாரத்தை நாம் உட்கொள்ளுவதை அது காண்பிக்கிறது. Dear people, this is meditation. இதுதான் தியானம். If you say I don't have time for meditation, எனக்கு தியானம் பண்ண நேரம் இல்லைன்னு சொன்னா, I tell you, you can't live victoriously. வெற்றியாய் வாழ முடியும். You must try to make it up.
நீ எப்படி செஞ்சு தான் ஆகணும். அதர்வைஸ் யூ கான்ட் லிவ். இல்லைன்னா பிழைக்க முடியாது. த டெவில் இஸ் ரெடி டு ட்ரிப் யூ டவுன். பிசாசு உன்னை தலை கவிழ்த்த எப்போ ஆயத்தமாக இருக்கிறான். இன் டெம்டேஷன்ஸ் யூ வில் ஃபால். சோதனையில் நீ விழுந்துருவேன். You don't eat healthy spiritual food, the word of God, and you are not feeding the spirit man in you. நல்ல ஆவிக்குரிய சத்துவத்தை ஆகாரத்தை நீ சாப்பிட்டு ஆவிக்குரிய மனுஷனை நீ போஷிக்கலை. Dear people, how could you be strong? எப்படி நீ பலமுள்ளவனாக இருப்ப? You must make it a point to spend time with God. தேவனோடு நீ செலவிடும்படியாக நீ செய்து தான் ஆகணுங்க, வேறு வழியே இல்லைங்கய்யா. ஆகவே முதலாவது ஒரு தனி இடத்தை தெரிஞ்சவள். கெட் எ செப்பரேட் பிளேஸ். குவைட்டன் யுவர் ஹார்ட். உன்னுடைய இருதயத்தை நீ அமைதிப்படுத்து. ரீட் த போர்ஷன் ஆஃப் த பைபிள். வேதத்தின் பகுதியை வாசி. ப்ரே டு காட், லார்ட் ஹெல்ப் மீ, இதில் எனக்கு உதவி செய்தரலாம் என்று கேள். அண்ட் bombard it with a lot of questions. நீ அதை பல கேள்விகளினால நீ அவ்விதமாக நீ கேட்குவது மிக அவசியமாக இருக்கிறது. நீ அவ்விதமான ஒரு நிலைக்குள்ளாக அதை செய்வது மிக முக்கியமாக இருக்கிறது. அடுத்தது சில வசனங்களை நீ மனப்பாடம் செய். மெமரைஸ். This is the sixth thing. Memorize certain portions. Seventh thing, ஏழாவது காரியம், apply it in your life. வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்து. apply it. அதன்படி நடக்க பிரயாசப்படு. walk according to that. This is the meditation, தான் தியானம். if we miss it, இதில் நீ தவறுவாயானால், I tell you, you will be a failure. நீ தோற்று தான் போவீங்க. So refer. Have a note, write it down. ஒரு நோட்டு வச்சு எழுது. For future you can refer it. நீ ஒருவேளை பின்னால் அதை பார்க்கலாம். Dear people, meditation of God's word is very important. அவருடைய வார்த்தையை தியானிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். Let's pray. ஜெபிப்போம். Our Heavenly Father, thank you for the teaching of thy word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக போதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். Unless we learn to meditate, நாங்கள் தியானம் பண்ண பழகவில்லை என்றால், surely 100% we will be failures. நாங்கள் தோற்று போனவர்களாக தான் இருப்போம். Lord, help us to learn to meditate. அவருடைய வார்த்தையை தியானிக்க கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 9842767184 and my email ID davidilongo100@gmail.com. davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com. davidElango100@gmail.com. நன்றி.